ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்மளோட டாபிக் எக்கனாமியில் என்னன்னா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட். ஸோ இந்த கோட் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாலும் அதோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டசி எப்படி வந்துட்டு மற்ற கோர்ட்லாம் விசாரிச்சாங்கன்னா ரொம்ப அதுக்கான டைம் எடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்லாம் இதை விசாரிச்சாங்கன்னா 4.3 இயர்ஸ் கழிச்சு தான் ஜட்மெண்ட் கிடைக்கும். பட் இந்த ரெசல்யூஷன் மூலமா 1.6 இயர்ஸ்லயே நம்மளுக்கு ஜட்மெண்ட் கிடைச்சிருது. இது ஃபர்ஸ்ட் ஒன். இன்னொன்னு, லெண்டிங் ஈகோசிஸ்டம்ல பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குது. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, அது திவாலாகிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அதுல இப்போ கார்பரேட் டிஃபால்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க இன்சால்வென்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க அவங்களுடைய கடனை திருப்பி செலுத்திடணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு பேட் சிம்பிள். ஸோ நம்ம கம்பெனில லாஸ் நம்மளுக்கு ஆகிடும். நம்ம வந்து அந்த கம்பெனில நம்மளுடைய கண்ட்ரோலை இழந்துருவோம். ஸோ நம்மளோட கண்ட்ரோலை கரெக்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக திரும்ப வாங்கின கடனை செலுத்திடணும்னு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, விச் இஸ் ஆக்சுவலி குட். தென் தேர்ட் ஒன், இந்தியாவுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அதிகமா இருக்குது. தென் நம்மளுடைய கிரெடிட் ரேங்க் அதிகமா இருக்குது. ஏன்னா இந்தியாவோட ரேங்க் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல 155வது இடத்துல 2017 இருந்திருக்கும். பட் இப்போ 2020 63வது ரேங்க் வந்திருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கெட்டிங் கிரெடிட் ரேங்க் அதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். 2017 62ல இருந்திருக்கும். இப்போ நம்ம 25th ரேங்க்ல இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்டார்டிங் பிசினஸ் ரேங்க் அதுல நம்ம 151வது இடத்துல 2017 இருந்திருக்கோம். இப்போ 136வது இடத்துல இருக்கும். ஸோ ஓவராலா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்டா வந்திருக்குது. அப்புறமா இந்த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடுடைய பில்லர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அதுல 4 தூண்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ். ஸோ இவங்க என்னன்னா, இப்போ இன்டர்மீடியேட்டரா செயல்பட்டு 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை அப்படின்னா, ஸோ இவங்க தலையிட்டு அந்த இன்சால்வென்சி ப்ராசஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு இனிஷியேட் பண்ணி வைப்பாங்க. இப்போ இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ், இவங்க யாரு அப்படின்னா, யாரெல்லாம் லெண்ட் பண்ணிருக்கா, என்னென்ன டேர்ம்ஸ் ஆஃப் லெண்டிங் இருக்குது அப்படின்றத எலக்ட்ரானிக் டேட்டா பேசிஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதை யார் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா, அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்டா இருப்பாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. முக்கியமா இதுக்காக ஒரு சோல் அத்தாரிட்டி ஒன்று இருக்கிறாங்க. ஸோ அந்த சோல் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா, டிஃபால்ட் நேஷனல் இ கவர்னன்ஸ் சர்வீசஸ் லிமிடெட். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, டேட்டாலாம் யார் யார் லெண்ட் பண்ணிருக்கா, யார் யார் வாங்கியிருக்கிறா, என்னென்ன டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்னு இதுல சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. தென் தேர்ட் ஒன், அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டிஸ், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. ஸோ இவங்க அது போக லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், தென் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ், இவங்கெல்லாம் அது இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ்க்காக இருக்கிறாங்க. அதே லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ஸ் வந்துட்டு இண்டிவிஜுவலுக்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ அதை வந்து தீர்க்கிறதுக்காக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய. ஓகே, இப்போ அடுத்து லாஸ்ட் ஒன், இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டசி போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, IBBI. ஸோ இவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைடர். எதுக்காக அப்படின்னா, ஐபிஎஸ், IPS, IUAs இதெல்லாம் வந்துட்டு கார்பரேட் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் மூலமா, கார்பரேட் லிக்விடைசேஷன் மூலமா, இண்டிவிஜுவல் இன்சால்வென்சி மூலமா, அடுத்து இண்டிவிஜுவல் பேங்க்ரப்டசி மூலமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதை ரெகுலேட் பண்றதுக்காக தான் இந்த IBBI அத்தாரிட்டி. இவங்க தான் நம்மளுடைய இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடோடைய 4 பில்லர்ஸ். ஸோ 2 பேருக்கு நடுவில் ப்ராப்ளம் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்துட்டு அதுல இன்வால்வ் ஆவாங்க. ஓகேவா? இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு ரெசல்யூஷன் கொடுப்பாங்க. அப்புறமா இப்போ இந்த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோடோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒன்னு, யாரெல்லாம் கடனாளிகளா இருக்கிறாங்களோ, ஒரு பெரிய கம்பெனி இருக்கும் ஆனா அவங்க ரொம்ப கடன்ல இருப்பாங்க, வெளியில வரதுக்கு வழி தெரியாது, ஸோ அவங்களுக்கான பிளான் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. 348 கார்பரேட் டெப்டர்ஸ் இந்த ரெசல்யூஷன் மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப 21% அப்படின்றவங்க வந்துட்டு இந்த CIRP கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. CIRPன்றது பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி. அதே மாதிரி ரெசல்யூஷன் கேசஸ் அப்படின்றது இந்த IBCக்கு கீழே எவ்வளவு தூரத்துக்கு 32,584 கேசஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல 19,377 கேசஸ் தீர்ப்பு கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த கோடை கண்டினியூஸா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கோட்ல 6 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. புதுசா ஒவ்வொரு, இப்ப ஹோம் பையர்ஸ்னா யாரு, பினான்சியல் கிரெடிட்டர்ஸ்னா அவங்களை நம்ம ஆட் பண்ணலாமா வேணாமா, ஹோம் பையர்ஸா பினான்சியல் கிரெடிட்டரா அப்படின்றதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுல ஓட்டிங் த்ரெஷ்ஹோல்டு ஒன்னு இருக்கும், அது 75% இருந்திருக்கும். பட் 75% அதிகம்ன்றதுனால அதை கம்மி பண்ணி 66% ஆக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து டேக்கன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி IBC செகண்ட் அமெண்ட்மெண்ட் 2020ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, கம்பெனிஸ் யாரெல்லாம் COVID-19 பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த டைம்ல வந்து பிசினஸ் அவ்வளவா இல்ல இல்லையா, சோ அவங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு
டெம்பரரியா அந்த டைம்ல சஸ்பென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் செகண்ட் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறமா இதுல இன்னமும் கூட சில சேலஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ரெக்கவரி ரேட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு இல்ல, கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுடைய ஹேர்கட் ரேட் அப்படின்னு இதுல ஒன்று பார்ப்பாங்க, அது 90 to 95% வந்து இருக்குது. அப்புறமா இதோடைய பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லெண்டர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கான ரேட் ஹேர்கட் வந்து 61.2% தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னன்னா இதோடைய டிஸ்போசல் ரேட் எவ்வளவு கேசஸ் வருது, எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு அதை கரெக்டா தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற ரேட் கம்மியா இருக்குது. தென் இதுல டிலே ஏற்படுது. 71% ஆஃப் த கேசஸ் வந்து இன்னும் கூட பெண்டிங்ல தான் இருக்குது, 180 நாளுக்கும் மேல பெண்டிங்ல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமேட்டு இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா டிலேஸ். முக்கியமா இந்த கேசஸ் NCLT-ல அட்மிட் பண்ற போது சில டிலே வரும். ஏன்னா அந்த டைம்ல அந்த டிஃபால்ட்டிங் ஓனர் தான் அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுவாரு. அதே மாதிரி ஃபண்ட் ஷிஃப்டிங் பண்றது அந்த டைம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசெட் அந்த டைம்ல டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேசஸ் போயிட்டு இருக்கும்போது. ஸோ அதுல உள்ள ப்ராப்ளம். அதே மாதிரி இப்போ லேட்டான பிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அது திவாலாக போகுது, ஆனா அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும்னா அந்த கம்பெனி ஒரு வேலை நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான பிட், அதாவது ஏலம் எடுக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, ஸோ அதுவுமே என்ன ஆகிருதுன்னா ஒரு சர்டைனான ஒரு ஜென்யூனான பிடர்ஸ் வந்து அங்க கரெக்ட் டைமுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ அப்பீல் அப்படின்றதுனால டிலே ஆகுது. என்னன்னா NCLT-ல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அது நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன பண்ண முடியும்னா அப்பீல் பண்ண முடியும். சோ அப்படி அப்பீல் ஆப்ஷன் இருக்கும்போது நிறைய பேர் எப்படி அவங்க கம்பெனி கிவ் அப் பண்ணிடுவாங்களா, பண்ண மாட்டாங்க இல்லையா. சோ அப்பீல் அதிகமா போகிறதுனால என்னன்னா கேசஸ் வந்து சீக்கிரத்துல முடியறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அதோட டிலேஸ். அதே மாதிரி சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ் வந்து இருக்குது. மோர் தென் 50% அதோடைய ஸ்ட்ரென்த் அங்க வந்து இல்ல. முக்கியமா இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூடிங் அதோடைய பிரசிடென்ட் இருப்பார்ல, சோ அவரு கூட இதுல இல்ல. சோ டோட்டலா 63 வேக்கன்ட் இருக்குது, இன்க்ளூடிங் பிரசிடென்ட். அதே போக இப்போ ஹோம் பையர்ஸோட ரைட்டை இன்னும் கூட நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ எப்படி எப்படின்னா இப்போ ஒரு வேலை ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் இருக்கிறாரு, பட் அவர் சீட்டர், நம்ம ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறோம் கண்டுபிடிச்சிட்டோம், பட் நம்மளால இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி ப்ராசஸ் இனிஷியேட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன தேவைன்னா நம்ம கூட ஒரு அதே பிளாட்டை 10 பேர் வாங்கியிருக்காங்க, இப்போ 100 பேர்னா அதுல 10 பேர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 10% ஆகுது இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ண முடியும். பட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பிளாட் வாங்கும்போது நம்ம கூட யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு தெரியாத விஷயம் இல்லையா. சோ இது சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பிளெக்சிபிலிட்டி வந்து இங்க இல்ல. நிறைய பிட்டர்ஸ் மல்டிப்ளே இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு நடுவில் ஒரு பிளெக்சிபிளா இருந்தாதான் இந்த இன்சால்வன்சி ப்ராசஸ் வந்துட்டு ஈஸியா நம்ம கார்பரேட் டிஃபால்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ண முடியும். பட் இங்க அது கம்மியா இருக்குதுன்றாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய ஐபிஎஸ் ரெகுலேட் பண்றதுக்காக இருக்காங்க. சோ இங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா செலக்ஷன் ப்ராசஸ், ரெசல்யூஷன், ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் பண்றது, சோ இதெல்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் ஆப்சன்ஸா இருக்குது. அப்ராப்ரியேட்டான ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்கு இல்ல அப்படின்றாங்க. ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வேற இஷ்யூ என்ன அப்படின்னா கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் இன்னும் அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம கிட்ட இல்ல. தென் டிசிஷன் மேக்கிங்ல ஒரு கரெக்டான யூனிஃபார்மிட்டி இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி எடுக்கிறது இல்லை. தென் இது சம்பந்தமான டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம ரிசர்ச்சர்ஸ், அனலிஸ்ட் அப்படின்றவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான தேவை இருக்குதுன்றாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த செக்டர்ல ரிஃபார்ம்ஸ் வந்து ஏற்படுத்தணும். இதுக்காக பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபினான்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எஃபிஷியன்டா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் ஹேர் கட் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு ஒரு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட்ல நம்ம ஹேர் கட் ரேட் வச்சிருக்கணும்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அது என்னன்னா இப்போ எப்படினாலும் நம்ம ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு, பட் அதை திரும்ப மீட்கும் போது அதுல லாபமும் வரலாம், இல்லைன்னா அதுல நஷ்டமும் வரலாம் இல்லையா. இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் அந்த கடனை டிஸ்கவுண்ட் பண்ணணும், மிச்சம் டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது இருக்கும். அதுதான் ஹேர் கட் ரேட். இப்போ அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோட் வந்து ஃபார்முலேட் பண்ணணும். ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் வந்து டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்களோ ஸோ அதை யார் வந்து ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ரொஃபஷனல் கோட் இருக்கணும். தென் சிங்கிள் ப்ரொஃபஷனல் செல்ஃப் ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால ரெகுலேஷன் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், பண்ணி இப்போ ஆர்பிஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் ஓவர்சீ பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாடி ஃபேர் ரெகுலேஷன் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி யூனிசிட்ரல், அதாவது யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் லா, மாடல் லா அண்ட் கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி இது வந்து நம்ம அடாப்ஷன் பண்ணலாம். ஏன்னா கிராஸ் பார்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான இன்சால்வன்சி ப்ராசஸ் வந்து நம்ம கிட்ட இல்ல. சோ அதை ஃபார்முலேட் பண்ணலாம். சோ இன்டர்நேஷனலி நம்ம காம்படேட்டிவாகவும் காம்ப்ரஹென்சிவாகவும் இன்சால்வன்சி ஃப்ரேம் ஒர்க் நம்மளால எல்லா கார்பரேட் டெப்டருக்கும் இந்த கோர்ட்டுக்கு கீழே கொடுக்க முடியும்ன்றாங்க. அதே மாதிரி இப்போ கெப்பாசிட்டி ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுல அனாலிசிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணணும். முக்கியமா இப்போ நம்ம ஒரு பிளான் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது அடுத்த ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அட்வான்ஸா நம்ம அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வைக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி NCLT, NCL, AT
அந்த அப்பீலேட் ட்ரிபியூனல் அவங்கெல்லாம் கண்டிப்பா டிஜிட்டலைஸ்டா மாத்தணும் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ். ஸோ அப்பதான் வந்துட்டு விர்ச்சுவல் ஹியரிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால போக முடியும். என்னென்ன கேஸ்லாம் வந்துட்டு பெண்டிங்ல இருக்கோ அதெல்லாம் நம்ம ஈஸியா ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹோம் பையர்ஸோட ரைட்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். என்ன பார்த்தோம், 10% வந்து நம்ம ஹோம் பையர்ஸை சேர்த்தா மட்டும்தான் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனருக்கு அகெயின்ஸ்டா இன்சால்வன்சி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் அப்படி இல்லாம ஒரு ஹோம் பையர் வந்துட்டு அவர் பாதிக்கப்பட்டாலும் கூட ரியல் எஸ்டேட் ஓனருக்கு கொஞ்சம் பயம் இருக்கணும். ஓகே, இவங்க இன்சால்வன்சி வந்து இனிஷியேட் பண்ணிடுவாங்க, ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டாக ஜென்யூனா நடந்துக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கோட் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் நேஷனல் லா ஸ்கூல்ஸ் அப்படி இருக்கிறாங்கல்ல, ஸோ அந்த ஸ்கூல் அது போக இந்த என்சிஎல்டி சிஸ்டம்ல யாரெல்லாம் இன்வால்வ்டா இருக்கிறாங்களோ ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு அகாடமிக் ரிசர்ச் தென் அது சம்பந்தமான ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் அப்ராப்ரியேட் சப்போர்ட் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசிக்கான ஸ்டெப்ஸ். இப்போ இது சம்பந்தமான இன்னொரு ரிலேட்டட் நியூஸ் என்னன்னா, இப்ப ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அதுல சில தடைகள் கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா, இது ஐபிபிஐ அதாவது இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் ஃபார் கார்பரேட் பர்சன்ஸ் செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2021 என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் இருக்கிறாருன்னா சோ அவர் எந்த ஒரு கார்பரேட் டெப்டார் கூடயோ இல்லனா வேற எந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூடயோ லிங்கேஜ் வச்சிருக்க கூடாது. அப்படி வைக்காம இருந்தா தான் அந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாரு, கரெக்டா அவருடைய தீர்ப்பு சொல்லுவாரு, அவருடைய பிளான் சொல்லுவாரு இல்லையா. அதனால அதே மாதிரி ஐபிபிஏ இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆத்தரைசேஷன் இருக்குதுன்னா இன்டரிம் அதாவது தற்காலிகமான ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் ஆர்பிஸ் அப்படின்றவங்களை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி அப்பாயிண்ட் பண்ணும் போச்சுல என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கேசஸ் இருக்குதுன்னா அதுக்கு ஈஸியான ஸ்பீடான ரெக்கவரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்ல அதாவது இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்களா அவங்களுடைய இன்டரிம் ஆஃபீஸரா இருக்கட்டும் அல்லனா இப்போ நார்மலான ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும் அவங்களுக்கான ஒரு ஃபேர் பிசினஸ் டீலிங்ஸ் வந்து நடக்கும். அதுல ஒரு டிரான்ஸ்பாரன்சி இருக்கும். ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்டையும் நம்ம கணக்குல எடுத்துட்டு தீர்ப்பு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா திடீர்னு அந்த ப்ரொஃபஷனல்ஸ்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால அந்த கான்ஃபிளிக்டை தடுக்கும்ன்றாங்க. பட் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இன்டரிமான ப்ரொஃபஷனல்ஸ் உருவாக்கிட முடியுமா, அப்பாயிண்ட் பண்ணிட முடியுமானா முடியாது. ஸ்பெஷலான கேசஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சில ரெகுலேஷன்ஸ் அது கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட் பத்தின ஒரு விஷயம். இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட்ல அமெண்ட்மெண்ட் பில் ஒன்னு கொண்டு வந்திருப்பாங்க 2021. இதை பத்தி பார்க்கலாம். வந்துட்டு பிரசிடென்டோடைய பேங்க்ரப்டசி இன்சால்வன்சி கோட் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2021 அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கான பில் தான் இந்த பில். ஆக்சுவலி இந்த பில்ல சில கீ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ப்ரீ பேக்கேஜ் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் அதாவது பிஐஆர்பி அப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு கார்பரேட் பர்சன்ஸ் அதாவது அவங்க வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸா இருந்தாங்கன்னா இந்த ஒரு சாப்டரை நியூ சாப்டரா ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு நோட்டிபிகேஷன் மூலமா என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு டிஃபால்ட் அப்படின்றத இனிஷியேட் பண்ணணும், அதாவது பிஐஆர்பி இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி மினிமம் 10 lakh rupees வந்து யாராவது டிஃபால்ட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். பட் இப்போ வந்துட்டு அது அப் டு 1 crore வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னொன்னு சைமல்டேனியஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஐஆர்பி பிஐஆர்பி அப்படின்னு 2 இருக்குது இல்லையா. ஸோ ஒரு சேம் கார்பரேட் டெப்டர் இருக்கிறாரு, கடனாளி இருக்கிறாரு அப்படின்னா ஸோ அவருக்கு அகெயின்ஸ்டா சேமா 2 இடத்துலயும் வந்துட்டு சைமல்டேனியஸா அப்ளிகேஷன் பண்ண அதை டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் இதுல இருக்குது. அதே மாதிரி இப்ப யாராவது மெலிஷியஸா இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க இந்த பிஐஆர்பியை வேணும்னே ஒருத்தவங்களோட பேரை கெடுக்கிறதுக்காக பண்ணாங்க, ஃப்ராட் பண்ணிருந்தா ஸோ அதுக்கான பெனால்ட்டி வந்து கண்டிப்பா உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. அது போக இப்போ இன்சால்வன்சி அந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் போச்சுல ஃப்ராடுலண்டான மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கும் வந்து பெனால்ட்டி உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் யாரெல்லாம் வந்துட்டு இது சம்பந்தமா ப்ரீ பேக்கேஜ் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ்ல தப்பு பண்ணிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த ப்ரீ பேக்கேஜ் இன்சால்வன்சி ரெசல்யூஷன்ங்கிறது என்னன்னா, இப்போ எந்த ஒரு பிரச்சனைனாலுமே நம்ம நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் போய் தான் நம்ம பிரச்சனையை தீர்த்துப்போம். பட் அப்படி போகாம இந்த பிரச்சனைல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, கடன் கொடுத்தவங்க, கடன் வாங்கினவங்க, பேங்க் இல்லையா. ஸோ லெண்டருக்கும் டெப்டருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கிறது. ஸோ இதுல கண்டிப்பா பேங்க் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இது முக்கியமா டெப்டர் இன் பொசிஷன் மாடல், அதாவது இந்த கடனாளி இருக்கிறார்ல சோ அவரை வந்து மையக்கருத்தா வச்சு இந்த மாடல் வந்துட்டு மேக் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி fraudulent activities mismanagement அதுக்கு அகைன்ஸ்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஓசி இருக்கிறாங்க, அதாவது கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்க ஏதோ ஒரு கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா ஸோ அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை மாத்துறதுக்காக சொல்லலாம். ஸோ அப்படி சொல்றதுக்கு 66% ஓட் வந்து வேணும் அந்த சிஓசியில. ஓகேவா. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு அந்த மேனேஜ்மெண்ட்டை நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலை வந்து நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கும் இதுல வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. அது போக இப்போ இது கண்டிப்பா எதை தடுக்கும்னா
ப்ரமோட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுடைய கிராஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்றத இது வந்து தடுக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதோடைய முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ ஒரு ரெசல்யூஷன் பிளான் சப்மிட் பண்றாங்க ப்ரமோட்டர் அப்படின்னா, ஸோ அதுல வந்துட்டு ஏதாவது ஒரு கடனை தீர்க்கறதுக்கான வழிமுறையில அதிக பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணாலோ அப்ப என்ன பண்ணலாம்னா சிஓசி அந்த ப்ரமோட்டர்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் இந்த ஷேர் ஹோல்டிங்ஸை டைல்யூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கான இந்த கம்பெனியோட ஓட்டிங் ரைட்ஸ், கண்ட்ரோல் ரைட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க டிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதுல இருக்குது. ஓகேவா? என்னன்னா முக்கியமா சிஓசி இருக்கிறாங்கல்ல, ஸோ சிஓசி சில பெர்சன்டேஜ் ஓட் மூலமா அவங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குதுன்னா அதுக்கு அகேன்ஸ்டா கொஸ்டின் ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இப்ப ஸ்விஸ் சேலஞ்ச் அப்படின்றது ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கிரெடிட்டர் இருக்கிறாங்க, ஆபரேஷனல் கிரெடிட்டர், அவர் வந்து 100% அவருடைய டியூ அவர் கெட்டவே இல்லை அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி, ஓகேவா, ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இந்த மாதிரி ரெசல்யூஷன் பிளான் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கம்பெனிக்கான கடன் தீரும்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ரெசல்யூஷன் பிளானை அந்த டிஸ்ட்ரெஸ்டு கம்பெனிக்கு கொடுப்பாங்கல்ல, அப்படி கொடுக்கலாம். அண்ட் அந்த ஒரிஜினல் அப்ளிகன்ட் இருக்கிறாருல்ல, அவர் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா இந்த தேர்ட் பார்ட்டி கொடுத்த ரெசல்யூஷன் பிளான்ல அவர் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அதோட இம்ப்ரூவ்டான ஒரு வெர்ஷன்ல தான் அவரோட ரெசல்யூஷன் பிளான் வந்து சொல்லணும். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து இதுல இருக்கிற ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு சிஏஆர்பின்னு ஒன்று பார்த்தோம், பிஐஆர்பின்னு ஒன்று பார்த்தோம். இதுக்கு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு கம்பெனியோட இன்சால்வன்சி ப்ராசஸ் அப்போ அதோடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா அது பிஐஆர்பி. அப்படின்னா யார் வந்துட்டு அந்த கடனாளியா இருக்கிறாங்களோ அவரு தான் அந்த டிஸ்ட்ரெஸ்ட் ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணுவார். ஓகேவா? சோ இப்ப யாராவது ஒருத்தவங்க நிறைய கோடி கணக்கில் கடன் வாங்கிட்டு அவரால் திருப்பி செலுத்த முடியாது, பட் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காருன்னா இந்த ப்ராசஸ் அப்பவும் அவர் தான் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஓனரா இருப்பாரு. பட் சிஐஆர்பி பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியை யார் மேனேஜ் பண்ணுவோம்னா ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், இந்த ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்கல்ல, சோ இவங்க மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கான அந்த ப்ராசஸை யார் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னா சிஓசி ஒரு 66% பேர் சேர்ந்து ஓட் பண்ணாலே இதுக்கான ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப இப்ப இதுக்கான டெட்லைன் என்னன்னா பிஐஆர்பி பொறுத்த வரைக்கும் இந்த கமென்ஸ்மெண்ட் டேட்டுக்குள்ள 120 டேஸ்ல அவங்க இதுக்கான ரெசல்யூஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். பட் சிஏஆர்பில அது 270 டேஸ். அதே மாதிரி இதுக்கான ப்ராசஸ் ஆஃப் ரெசல்யூஷன் டெப்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அந்த டிஸ்ட்ரெஸ்டு கம்பெனி இருப்பாங்கல்ல, சோ அவங்க செக்யூர்டு கிரெடிட்டர், அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற ஓனர், இல்லைன்னா அவுட் சைடு இன்வெஸ்டர்ஸ், ஸோ இவங்களுக்கு நடுவில் ஒரு டைரக்டான அக்ரிமெண்ட் மூலமா அவங்களோட ப்ராப்ளமை தீர்த்துப்பாங்க பிஐஆர்பில. பட் இங்க சிஐஆர்பி பொறுத்த வரைக்கும் ஓப்பனான ஏலம் விடுறதன் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க. இதான் அந்த ப்ராசஸ். இப்போ அதோடைய பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சிஐஆர்பி கம்பேர் பண்ணும்போது பிஐஆர்பியோடைய ரெசல்யூஷன் ப்ராசஸா இருக்கட்டும், லீகல் டிஸ்பியூட்டா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கோர்ட்கான கட்ட வேண்டிய அந்த ஃபீஸா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ், குயிக்கரான ப்ராசஸ் அப்படின்னா அது பிஐஆர்பின்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அதுல இன்டரப்ஷன் அதிகமா இருக்காது. ஏன்னா கிரெடிட்டர், பிசினஸ் ஓனர்ஸ், அதுல யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களே பேசி தீர்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஜட்ஜ் வந்து பேசி தீர்க்கிறத விட இவங்க பேசி தீர்த்துக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்றாங்க. அதே மாதிரி என்சிஎல்டில ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் கேசஸ் இருக்குது, பட் நம்மளே பேசி தீர்த்துக்கிறதுனால அந்த என்சிஎல்டி மேல இருக்கிற சுமையை நம்மளால குறைக்க முடியும்ன்றாங்க. இதெல்லாம் வந்து இதோட பெனிஃபிட்ஸ். பட் இதுலயும் சில கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்சர்ன் என்னன்னா, இப்போ இந்த சீரீஸ் இருக்கிறாங்கல்ல கார்பரேட் டெப்டர்ஸ், ஸோ அவங்க வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் மூலமாவோ இல்ல பேங்க் மூலமாவோ அடிஷனல் கேபிட்டல் அவங்களால ரைஸ் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷான ஈக்விட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்துட்டு நியூவான இன்வெஸ்டர்ஸ் மூலமா ரைஸ் பண்றது ஒரு சஸ்டைனபிளான லெவலா இருக்கிறதுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும்ன்றாங்க. இன்னொன்று இந்த சிஓசி மெம்பர்ஸ் இந்த பேஸ் ரெசல்யூஷன் பிளான் பேஸ் பண்ணி தான் அவங்க குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே வேகமா பிளான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். இன்னொன்று அன்சர்டனிட்டி. ஏன்னா பிஐஆர்பி ப்ராசஸ் வந்து இப்போ சப்ளைஸ் இருக்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, கிரெடிட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுடைய பிஹேவியரை வந்து இன்னும் கொஞ்சம் வேர்ஸ் பண்ணும். ஸோ சப்ளைஸ் வந்து ஒரு கட்டத்தில் இந்த கம்பெனி மேல இருக்கிற வர்த்தினஸ் கம்மியாயிடுச்சு, அதனால நம்ம வந்து நம்மளுடைய பொருள் சப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லி அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த பிஐஆர்பி இனிஷியேஷன் மூலமா இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஏன்னா வந்து அந்த ப்ராப்ளம்ல பேசிக்கிறதுக்கு அந்த சப்ளையர்ஸ் அவங்களெல்லாம் சேர்த்து தான் கூப்பிடுவாங்க இல்லையா, அப்போ வந்து அங்கே ட்ரஸ்ட் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி பத்தின ஒரு டீடைலான எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.